ஓம் ஹரிஹர சுதனே சரணம் ஐயப்பா. ஓம் பம்பையில் பிறந்தவனே சரணம் ஐயப்பா. ஓம் சபரிமலை சாஸ்தாவே சரணம் ஐயப்பா. ஓம் புலிப்பாலை கொணர்ந்தவனே சரணம் ஐயப்பா. ஓம் இருமுடி பிரியனே சரணம் ஐயப்பா. ஓம் பாவமெல்லாம் அழிப்பவனே சரணம் ஐயப்பா. ஓம் எங்கள் குல தெய்வமே சரணம் ஐயப்பா. ஓம் உலகாளும் காவலனே சரணம் ஐயப்பா. ஒரு சமயம் இந்த உலகத்துல தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக மும்மூர்த்திகளும் தங்களுடைய சக்திகளை ஒன்று திரட்டி அவதார புருஷன் ஒருத்தரை உருவாக்குனாங்க. அவருக்கு தத்தன்னு திருப்பெயரை சூட்டி அறத்தை காக்கிறதுக்காக பூ உலகுக்கு செல்லும்படி அவருக்கு கட்டளையிட்டாங்க. அதுபடி கட்பரசியாகிய அனுசுயா தேவிக்கும் அத்திரி மகரிஷிக்கும் மகனா அவதரிச்சாரு ஸ்ரீ தத்தாத்திரேயர். தங்கள் நாயகர்களோட ஒன்றிணைந்த அவதாரம் குறித்து முப்பெருந்தேவியருக்கும் தெரிய வருது. உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தங்களோட சக்தியை ஒன்று திரட்டி அவருக்கு இணையாக ஒரு தேவியை தோற்றுவிச்சாங்க. அந்த தேவியை காலவ மகரிஷிக்கு மகளாக பிறக்க வச்சாங்க. தன்னோட மகளுக்கு லீலான்னு பேர் வச்ச காலவ மகரிஷி அவளுக்கு திருமண வயது வந்ததும் தத்தருக்கு அவளை திருமணம் செஞ்சு வச்சாரு. மும்மூர்த்திகளோட அவதாரமாக தோன்றின தத்தர் அதர்மத்தை அகற்றி தர்மத்தை நிலைநாட்டி தன்னுடைய அவதார பணியை நிறைவு செஞ்சார். அதுக்கப்புறமா உலகியல் வாழ்வை விடுத்து வனம் புக முடிவு செஞ்சார். ஆனால் அவரோட மனைவியான லீலா தேவி உலக இன்பங்களை விடுத்து தன்னுடைய கணவன் தன்னை பிரிவதை தாங்க முடியாமல் அவரை தடுத்தா. ஞானியான தத்தாத்திரேயரோ உலக வாழ்வு மாயங்களால் ஆனது, மனிதர்களுடைய போக சுகங்களில் உண்டாகிற ஆசையை அறுத்து பரம்பொருளை நாடுதல் தான் தர்மமாகும் அப்படின்னு அவளுக்கு ஞானோபதேசம் செஞ்சார். ஆனால் லீலாதேவியோ அதையெல்லாம் பொருட்படுத்தாமல், நான் உங்களோட மகிழ்ச்சி இல்லையா, என்னை தவிக்க விட்டு நீங்கள் போகிறத என்னால் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி அவரை தடுத்தா. இதனால் தத்தர் பொறுமையை இழந்து என்ன சொன்னார்னா, லீலா, பரம்பொருளை நாடாமல் விலங்கினத்தை போல நீ நடந்துக்கிற, மகிழ்ச்சின்னு ஒன்று அழைச்சிக்கிட்டதுனால நீ ஒரு மகிழ்ச்சியாகவே பிறப்ப அப்படின்னு அவளை சபிச்சுட்டு வனம் புகுந்தார். இது நடந்து சில காலங்களுக்கு அப்புறமா தனுங்கிற அரக்கனுடைய மகன்களான ரம்பன் கரம்பன் இந்த 2 பேரும் உலகத்தை வாட்டி வதைச்சாங்க. உலகையும் தங்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வரதுக்காகவும் தங்களுக்கு பிறகு தங்களுடைய வாரிசுகள் அதை ஆளுற விதமாகவும் கடுமையான தவத்தை மேற்கொண்டாங்க ரம்பனும் கரம்பனும். அசுரனான கரம்பன் பஞ்சநதம்ங்கிற இடத்துல நீருக்குள்ள மூழ்கி கோர தவத்தை மேற்கொண்டான். அவனோட அண்ணனான ரம்பனும் அந்த நீர்நிலையுடைய கரையில் பஞ்சாக்னியை வளர்த்து அதுக்கு மத்தியில் அமர்ந்து தவம் செஞ்சான். இவங்களோட இந்த தவம் மட்டும் பழிச்சா தன்னோட நிலைமை என்னவாகுமோ அப்படின்னு பயந்து போன இந்திரன் ஒரு முதலையா உருவெடுத்து வந்து கரம்பனோட காலை கவ்வி இழுத்து அவனை கொன்னான். ஆனால் பஞ்சாக்னிக்கு நடுவில் தவம் செஞ்சுட்டு இருந்த ரம்பனை அவனால் நெருங்க முடியலை. முழு வெற்றி பெற முடியாமல் போனாலும் முடிஞ்ச வரைக்கும் போதும் அப்படிங்கிற நிலைமையில் இந்திரலோகத்துக்கு திரும்பினா இந்திரன். தம்பியோட மரணம் ரம்பனுக்கு தெரிய வருது. இதனால் தன்னோட உயிரையும் மாய்ச்சிக்கலான்னு முடிவு பண்ணி அக்னியில் பாஞ்சா. ஆனால் அவனுடைய தவ வலிமை காரணமாக அக்னி அவனை அரவணைக்கவே செஞ்சது. அதனால் ரம்பன் என்ன பண்ணுனானா, தன்னோட வாளாலேயே தன்னோட தலையை அறுக்க துணிஞ்சா. அப்போ அக்னி பகவான் அவனுக்கு முன்னாடி தோன்றி என்ன வரம் கேட்டாலும் தர அப்படின்னு வாக்கு கொடுத்தாரு. சகோதரனோட மரணத்தால் இந்த உலக வாழ்க்கை மேலேயே நாட்டத்தை இழந்தார் ரம்பன். 3 உலகையும் ஆளணும் அப்படிங்கிற ஆசையை தன் பிள்ளை மூலமாக தீர்க்கலான்னு நினச்சா. உலகத்தையும் ஆளக்கூடிய ஒரு புத்திரன் வேணும் அப்படின்னு அவன் வேண்டுனா. அக்னியும் அவ்வாறே வரம் கொடுத்து மறைஞ்சார். கரம்பன் இறந்துட்டான்னாலும் அவனுக்கு ஒரு மகள் இருந்தான். தத்தாத்திரேயருடைய சாபம் பெற்ற அவருடைய மனைவியான லீலாதேவி தான் கரம்பனுக்கு மகளாக பிறந்திருந்தான். மிகுந்த வீரத்துடனும் ஆவேசத்துடனும் எருமை தலையோடு தோன்றிய அவ மகிஷி முகி அப்படின்னும் கரம்பேனும் அழைக்கப்பட்டான். அக்னி தேவன்கிட்ட வரம் பெற்று திரும்பிட்டு இருந்த ரம்பன் வழியில் ஒரு பெண் எருமையை பார்த்தான். தன் வரத்துடைய சக்தியை உடனே செயல்படுத்திவிட நினச்ச ரம்பன் மாயா சக்தியால் தானும் ஒரு எருமையாக உருமாறி அந்த பெண் எருமை மேலே மோகம் கொண்டான். அந்த எருமையும் கருவுற்றுச்சு. இந்த நேரத்தில் அந்த பெண் எருமை மேலே மோகம் கொண்ட உண்மையான இன்னொரு எருமை ரம்ப எருமையை ஆவேசத்தோடு தாக்கி அழிச்சுது. இறக்கிறப்ப சுயரூபத்தோடு வீழ்ந்தான் ரம்பன்.
அசுரர்கள் அவனோட உடலை சிதையில கிடத்தி தீ மூட்டிய நேரத்தில் பெண் எருமையும் அதில் பாய்ந்து உயிரை நீத்துச்சு. எல்லாரும் அதோட பதிபக்தியை பார்த்து வியப்புற்று நிற்கிறப்பவே கருவுற்றிருந்த அந்த பெண் எருமையுடைய கருப்பிண்டம் வெளியே வந்து விழுந்துச்சு. அது ஒரு குழந்தையா எழுந்துச்சு. மகிஷத்திடமிருந்து தோன்றியதால் அந்த குழந்தை மகிஷாசுரன் அப்படின்னு பெயர் பெற்றுச்சு. அகத்தியரோட சாபத்தை பெற்ற வரமுனிங்கிற சிவயோகி தான் மகிஷ குழந்தையா பிறந்தார். முன்னொரு காலத்தில் வரமுனின்னு ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார். அவர் நிறைய காலங்களாக தவம் இருந்து இறை சிந்தனையோடு இருந்ததால் எல்லா முனிவர்களும் இவர் மேலே மிகுந்த மரியாதையும் மதிப்பையும் வச்சுருந்தாங்க. ஆனால் வரமுனி முனிவரோ தன்னுடைய தவ வலிமையினால் தானே உயர்ந்தவன் அப்படின்னு தலைக்கணம் கொண்டிருந்தார். வரமுனிவரோட தவ வலிமையை கேள்விப்பட்ட அகத்திய முனிவர் அவரை பார்க்கறதுக்காக அவர் இருந்த இடத்துக்கு போனார். ஆனால் வரமுனிவரோ தன்னை காண வந்திருந்த அகத்தியரையும் அவர் கூட வந்திருந்த மற்ற முனிவர்களையும் அலட்சியம் செஞ்சார். இதனால் மிகுந்த கோபம் கொண்ட அகத்திய முனிவர் தவத்தினால தாங்கள் எவ்வளவு உயரிய நிலையை அடைஞ்சாலும் மற்றவங்களை மதிக்க தெரியாத நீர் எருமையாக பிறப்பீர் அப்படின்னு சபிச்சார். தான் செஞ்ச தவற உணர்ந்த வரமுனிவர் தன்னை மன்னிக்குமாறு அகத்திய முனிவரை சரணடைஞ்சார். கோபம் தணிஞ்ச அகத்தியர் என்ன சொன்னார்னா, வரமுனிவரே, நான் இட்ட சாபம் சாபமே ஆகும். அதை என்னால் திரும்ப பெற இயலாது. ஆகவே நீர் எடுக்கும் அடுத்த பிறவியில் எருமையாக பிறந்து அன்புள்ளம் கொண்ட பராசக்தியால் ஆட்கொள்ளப்பட்டு சாபத்திலிருந்து விமோச்சனம் அடைவாய் அப்படின்னு சொன்னார். இப்படியா அகத்தியரோட சாபத்தால் ரம்பனுக்கு பிள்ளையா பிறந்த மகிஷன் தத்தாத்ரேயருடைய சாபத்தால் கரம்பனுக்கு மகளா பிறந்த மகிஷிக்கு சகோதரனா ஆனான். மகிஷாசுரன் அசுரர் குலத்துக்கு தலைமையேற்றான். தேவர்களால் அசுரர்களுக்கு ஏற்படுற பல இன்னல்களை பார்த்த மகிஷாசுரன் தேவர்களை வெற்றி கொள்ளுற வகையில் பிரம்மதேவரை நோக்கி 10,000 ஆண்டுகள் உணவு எதுவும் அருந்தாமல் ஒற்றை காலில் நின்று கடுமையாக தவம் புரிந்தான். மகிஷாசுரனோட கடுமையான தவத்தால் மனம் மகிழ்ந்த பிரம்மதேவர் அவனுக்கு முன்னாடி தோன்றி வேண்டும் வரத்தை கேட்பாயாகனு அருள் புரிந்தார். பிரம்மதேவரை வணங்கின மகிஷாசுரன் தனக்கு எந்த நிலையிலும் எந்த காலத்திலும் மரணம்ங்கிறது ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு வரத்தை கேட்டான். பிரம்மதேவர் அதுக்கு பிறந்த எல்லா உயிர்களுக்கும் இறப்புங்கிறது இன்றியமையாத ஒன்று, அதை யாராலும் எந்த சக்தியாலும் தடுக்க இயலாது அப்படின்னு சொல்லி வேறு ஏதாவது வரத்தை கேளு அப்படின்னு சொன்னார். மகிஷாசுரன் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணினான். ஆடவர்கள் பலர் பலமும் சக்தியும் கொண்டு இருக்காங்க. ஆனால் பெண்கள்ங்கிறவங்க பலவீனமானவர்கள் அப்படிங்கிறத மனசில் கொண்டு தனக்கு மரணம்ங்கிறது ஒரு பெண் மூலமாக மட்டும்தான் நடைபெறணும் அப்படின்னு வேண்டுனா மகிஷாசுரன் கேட்ட வரத்தை கொடுத்து அருளினார் பிரம்மதேவர். தான் பெற்ற வரத்தை தவறாக பயன்படுத்தி மகிஷாசுரன் பூலோகத்திலும் தேவலோகத்திலும் பெரும் கொடுமைகளை புரிஞ்சு வந்தான். மக்களும் தேவர்களும் அரக்கனோட கொடுமைகளுக்கு ஆளானாங்க. மகிஷாசுரனோட கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி மும்மூர்த்திகளான சிவன், பிரம்மா, விஷ்ணு இவங்க கிட்ட போய் தங்களை காத்தருளும்படி வேண்டினாங்க. 3 கடவுள்களாலும் கூட அழிக்க முடியாத வரத்தை மகிஷாசுரன் பெற்றிருந்தான். அதனால் 3 கடவுள்களும் தங்களுடைய சக்தியை எல்லாம் சேர்த்து சண்டிகா தேவியை உருவாக்குனாங்க. சண்டிகா தேவியும் அரக்கனுக்கு முன்னாடி தோன்றி அவன் கூட கடுமையாக போர் புரிஞ்சு அவனை அழிச்சாங்க. தேவர்களும் மானிடர்களும் துன்பம் நீங்கி மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. மகிஷாசுரன் வதம் செய்யப்பட்ட செய்தியை கேள்விப்பட்ட மகிஷி அவனுடைய அழிவுக்கு காரணமான தேவர்கள் மேலே கடுமையாக கோபம் கொண்டான். தேவலோகத்தை கைப்பற்றி பழி தீர்க்கலான்னு தீர்மானிச்சான். குலகுருவான சுக்ராச்சாரியாரோட ஆலோசனைப்படி பிரம்மதேவரை நினச்சி கடுமையாக தவம் புரிஞ்சா மகிஷி. அதன் பலனாக தனக்கு முன்னாடி தோன்றின பிரம்மதேவர்கிட்ட சாகா வரத்தை வேண்டுனா மகிஷி. ஆனால் அப்படியான ஒரு வரத்தை தர முடியாதுன்னு மறுத்துட்ட பிரம்மதேவர் அவளுடைய மரணத்தை அவளே தேர்ந்தெடுக்கிற உரிமையை கொடுத்தாரு. மகிஷியும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு வரத்தை கேட்டாள். அவள் என்ன கேட்டானா, 50 பூதங்களாலோ நோய்களாலோ எனக்கு மரணம் நேரக்கூடாது. நான் விரும்புகிறப்பவெல்லாம் என் உடலுடைய ரோமக்கால்களிலிருந்து என்ன போன்ற வல்லமை கொண்ட மகிஷப்படைகள் தோன்றணும். தேவர்களை வெல்லற சக்தியும் அமரர் உலகத்துக்கு தலைவியாகிற தன்மையும் வேணும். மகாவிஷ்ணு, பரமேஸ்வரர் இவங்களுடைய சக்திகளை ஒருங்கே கொண்ட ஒருத்தனால தான் எனக்கு மரணம் சம்பவிக்கணும் அப்படின்னு வரத்தை கேட்டா. கேட்டு வரமும் மகிஷிக்கு கிடைச்சிது. தன்னுடைய வெற்றியை எந்த வகையிலும் எவரும் தடுக்க முடியாதபடி வரம் பெற்று விட்டதா அவன் நினச்சான்.
அவளுடைய ஆட்டம் ஆரம்பமாச்சு. தன்னுடைய உடம்பிலிருந்து ஆயிரக்கணக்கான அசுரப்படைகளை உற்பத்தி செஞ்சா. அப்படி உருவான பெரும் படையோடு தேவலோகத்துக்கு புறப்பட்டாள். அசுரப்படை வருவது தேவர்களுக்கு தெரிய வந்துச்சு. அவங்களும் போருக்கு ஆயத்தமானாங்க. ஆனால் தேவகுரு அவங்கள தடுத்தாரு. மகிஷி பெற்றிருக்கிற வரத்தோட வல்லமையை எடுத்து சொல்லி வீணா யுத்தம் புரிந்து மாளாம உயிர் தப்பி போகும்படி அறிவுறுத்தினார். தேவர்கள் போனதும் தேவலோகம் மகிஷியின் வசமாக ஆச்சு. இந்த நிலைமையில தான் மகாவிஷ்ணு தன்னோட மாயையால் ஸ்ரீ தத்தரையே ஒரு ஆண் மகிஷமாக ஆக்குனார். அவருக்கு சுந்தர மகிஷம்னு திருப்பெயரிட்டு அனுப்புனார். தேவலோகத்துக்கு வந்த சுந்தர மகிஷோ மகிஷியை மயக்கி அவளை தேவலோகத்திலிருந்து அப்புறப்படுத்துச்சு. இதுக்கப்புறமா தேவலோகம் மறுபடியும் இந்திரனின் வசமாச்சு. துன்பங்கள்லேருந்து விடுதலை கிடைச்சதும் தேவர்களுடைய போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல் ஏற்பட்டுச்சு. பதவியும் அதிகாரமும் தந்த மயக்கத்தில் ஆழ்ந்து தாங்களே உயர்ந்தவர்கள் அப்படின்னு செருக்குற்றாங்க இந்திரனும் மற்ற தேவர்களும். ஒரு சமயம் இந்திரனை பார்க்கறதுக்காக இந்திரனோட தலைநகரான அமராவதிக்கு போனார் துர்வாச முனிவர். வழியில் ஒளி வீசுகிற ஒரு அற்புதமான மாலையை கையில் ஏந்தி வர தேவமங்கையை பார்த்தாரு. அவகிட்ட இந்த மாலை உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு துர்வாசர் கேட்டார். அந்த தேவமங்கை முனிவரை வணங்கி, முனிவரே, அன்னை ஆதிசக்தியை வணங்கி நான் செஞ்ச தவத்தால் அன்னை ரொம்பவும் மகிழ்ந்து போனாங்க. அதனால் தான் அணிஞ்சிருந்த மாலையை எனக்கு பிரசாதமாக கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னான். அதை கேட்டு ரொம்பவும் மனமகிழ்ந்த துர்வாச முனிவர் அந்த மாலையை தனக்கு தரும்படி அவகிட்ட கேட்டு வாங்கிட்டார். தேவமங்கையை வாழ்த்திட்டு அவகிட்டிருந்து பெற்ற ஆதிசக்தியுடைய அருள் பிரசாத மாலையோடு பயணத்தை தொடர்ந்தார் துர்வாசர். தன்னை வரவேற்று உபசரித்து இந்திரனை பார்த்து மகிழ்ந்தார் துர்வாசர். ஆதிசக்தியுடைய பிரசாத மாலை தன்கிட்ட இருக்கிறத விட இந்திரன் கிட்ட இருந்துச்சுன்னா தேவலோகமே பயனடையும் அப்படின்னு நினச்சி அதை அவனுக்கு கொடுத்தாரு. ஆனால் இந்திரனோ புகழோட போதையில் இருந்தான். அந்த மாலையை ரொம்ப அலட்சியமாக வாங்கி தன்னோட வாகனமான ஐராவதத்துடைய மத்தகத்தில் சூட்டுனா இந்திரன். மாலையோட நறுமணத்தால் வண்டுகள் அதை சூழ்ந்துச்சு. தலை மேலே பறந்த வண்டுகளுடைய ரீங்காரத்தால் கோபமடைஞ்ச ஐராவதோ அந்த மாலையை கீழே போட்டு தன்னோட காலால் மிதித்து நாசமாக்குச்சு. துர்வாசர் கடுமையான கோபமடைஞ்சார். தேவலோகம் சோபை இழக்கும்படியும் தேவர்குலோ தங்களுடைய திவ்ய சக்திகளை இழந்து நரை திரை மூப்புக்கு ஆளாகும்படியும் ஐராவதம் காட்டு யானையாகட்டும்னு சபிச்சுட்டு போனார். துர்வாச முனிவரோட இந்த சாபத்தால் தேவர்கள் வலுவிழந்தாங்க. தவற உணர்ந்த தேவர்கள் மும்மூர்த்திகளையும் சரணடைஞ்சாங்க. பாட்கடலை கடைந்தெடுத்து அமுதம் ஒன்றுனால தான் தேவர்களுக்கு வாழ்வளிக்க முடியும் அப்படிங்கிற மகாவிஷ்ணுவுடைய யோசனையின் பேரில் தேவர்களும் அசுரர்களும் பாட்கடலை கடைஞ்சாங்க. அதில் தோன்றிய அமுதத்தை அசுரர்கள் பறிச்சிட்டாங்க. அதை மீட்கிறதுக்காக மகாவிஷ்ணு மோகினி வடிவத்தில் போய் அமுதத்தை அவங்க கிட்டேருந்து மீட்டு தேவர்கள்கிட்ட கொடுத்தாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட பரமசிவன் மோகினி வடிவத்தை பார்க்கறதுக்காக மகாவிஷ்ணுவை அணுகுனார். மோகினியோட அழகான வடிவத்தை கண்டு மனம் மயங்கினார். அதன் விளைவாக ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. எம்பெருமானும் அன்னை உமையும் அந்த குழந்தைய சீராட்டி வளர்த்தாங்க. மகாவிஷ்ணுவோட மாயையால் சுந்தர மகிஷத்தோடு காதல் இன்பம் அனுபவித்து வந்த மகிஷி தன்னையே மறந்து இன்ப வாழ்வில் மூழ்கி கிடந்தா. அவள் பூர்வ ஜென்மத்தில் ஆசைப்பட்ட இன்பம் இப்போ அவளுக்கு கிடைச்சிது. தான் ஆசைப்பட்ட இன்பத்தை மட்டுமே அனுபவித்து வந்த மகிஷியை தேடி அசுர குருவான சுக்ராச்சாரியார் வந்தார். குருவை பார்த்ததுமே அவன் மனசில் இருந்த காமம் விலகி போயிடுச்சு. அப்போ அங்கே வந்து சேர்ந்த மற்ற அசுரப்படையினரும் மகிழ்ச்சி இல்லாமல் அவங்க பட்ட துன்பங்களையும் வேதனைகளையும் எடுத்து சொன்னாங்க. ஆசையின் காரணமாக தான் தனியாக வந்தது எவ்வளவு பெரிய தவறு அப்படின்னு மகிஷி உணர்ந்தா. மகிஷி எப்போ தன்னை விட்டு பிரிவான்னு காத்துட்டு இருந்த சுந்தர மகிஷோ அங்கிருந்து கிளம்பி மறுபடியும் தன்னோட மூல சக்திகளான பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கிட்ட கலந்துச்சு. இதுவும் தேவர்களோட சதிதா அப்படிங்கிறது தெரிஞ்சதும் மகிஷியோட கோபம் பன்மடங்காச்சு. கோபத்துடனும் ஆக்ரோஷத்துடனும் கிளம்பிய மகிஷி மறுபடியும் தன்னோட படைகளோடு தேவலோகத்தை வந்தடைஞ்சா. அவ கூட போருக்கு முன் வந்தாங்க தேவர்கள். அதனால் பயன் எதுவுமே ஏற்படலை. வெகு விரைவில் தேவலோகம் மறுபடியும் அசுரர் வசமாச்சு. அமிர்தத்தை உண்டதால் தேவர்களுக்கு மரணமில்லாத வாழ்வு உண்டாகிடுச்சு. ஆனால் மகிஷி கிட்ட அடைந்த தோல்விக்கும் அவமானத்துக்கும் கொடுமைகளுக்கும் மரணமே மேல் அப்படிங்கிற எண்ணம் தேவர்களுக்கு தோன்றுச்சு. பண்டைய திருவிதாங்கூரில் பந்தல நாடுன்னு ஒரு இடம் இருந்துச்சு.
இந்த பந்தள நாட்டை பாண்டிய வம்சத்தில் தோன்றின ராஜசேகர பாண்டியன் அப்படிங்கிற ஒரு மன்னர் ஆண்டு வந்தார். முறையாக நாட்டை ஆண்டு இவருடைய ஆட்சியில் மக்கள் எந்தவித குறைபாடும் இல்லாமல் வாழ்ந்து வந்தாங்க. அன்பான குடிமக்களும் ஆண்டு அனுபவிக்க பெரும் செல்வமும் இருந்த போதிலும் தனக்கப்புறமா நாட்டை ஆள ஒரு வாரிசு இல்லையே அப்படிங்கிற பெரிய குறை அந்த மன்னனுக்கு இருந்துச்சு. பந்தள நாட்டு குடிமக்களும் அன்பே வடிவமான தம்முடைய மன்னனுக்கு பிள்ளை செல்வம் இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சிவபக்தனான மன்னன் ராஜசேகரனும் ராணியும் தங்களுக்கு வாரிசு வேண்டி சிவபெருமான தினமும் வழிபட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் மகிஷியினால் தோற்கடிக்கப்பட்ட தேவர்கள் ஈசனை சரணடைஞ்சாங்க. தனக்கும் மோகினிக்கும் பிறந்த குழந்தை தன்னோட அவதார நோக்கத்தை நிறைவேற்றும் காலம் வந்துருச்சு அப்படிங்கிறத சிவபெருமான் உணர்ந்தார். அவதார நோக்கத்தை நிறைவேற்ற அந்த குழந்தைய புத்திரப்பேறு இல்லாத தன்னுடைய பக்தனான ராஜசேகர மன்னன் கிட்ட ஒப்படைக்கலான்னு முடிவு செஞ்சார் சிவபெருமான். பூமிக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி பரமசிவன் அந்த குழந்தைக்கு ஒரு மணிமாலையை அணிவிச்சார். அதுக்கப்புறமா ஹரியும் ஹரனும் அந்த குழந்தைய பம்பா நதிக்கரையில் உள்ள ஒரு மரத்துக்கடியில் விட்டுட்டு போனாங்க. மன்னன் ராஜசேகரன் தன்னோட பரிவாரங்களோடு பம்பா நதி தீரத்துக்கு வேட்டையாடுறதுக்காக போனான். அங்கே ஒரு குழந்தையோட அழுக்குரல் கேட்டு அந்த பக்கமாக போய் பார்த்தான். குழந்தைய பார்த்து அதிசயிச்சு என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப ஒரு முனிவர் அங்கே வந்து அரசன்கிட்ட, மன்னா, இவன் உன்னோட பிள்ளையில்லா குறைய போக்குறதுக்காகத்தான் அவதரிச்சிருக்கா. இவனை எடுத்துகிட்டு போய் நீ வளர்த்துக்க. கழுத்தில் மணிமாலை இருக்கிறதுனால இவனுக்கு மணிகண்டன்னு பேர் வச்சு வளர்த்துவா. 12 வயசில் இவன் யாருன்னு நீ தெரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லி மறைஞ்சாரு. பந்தள மன்னனுக்கு ஒரே மகிழ்ச்சி. குழந்தை இல்லையே அப்படின்னு இறைவனை பிரார்த்தித்தது வீண் போகலை. அந்த இறைவன் தான் நமக்கு இந்த குழந்தைய கொடுத்துருக்காரு அப்படின்னு ஆசையோடு அன்போடு அரண்மனைக்கு எடுத்து வந்தார். மகாராணியும் குழந்தைய பார்த்து மகிழ்ச்சி கடலில் மூழ்கினா. ஜோதிடர்கள் இந்த குழந்தை தெய்வாம்சம் நிறைந்த குழந்தை அப்படின்னு சொன்னாங்க. பந்தள நாட்டு மக்களும் மன்னனுக்கு அப்புறமா நாட்டை ஆள வாரிசு கிடைச்சது அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் வாரிசு இல்லாத மன்னனுக்கு அப்புறமா தானே மன்னனாகலா அப்படின்னு மணக்கோட்டை கட்டி வந்த பந்தள நாட்டு மந்திரி மட்டும் வருத்தப்பட்டா. நாளடைவில் மகாராணியும் கர்ப்பமுற்று ஒரு குழந்தையை பெத்தெடுத்தா. அவனுக்கு ராஜராஜன்னு பேர் வச்சாங்க. மகாராஜாவுக்கும் மகாராணிக்கும் மகிழ்ச்சி தாங்கலை. மணிகண்டன் வந்த நேரம்தான் நமக்கு இன்னொரு குழந்தை கிடைச்சிருக்கு அப்படின்னு நினச்சாங்க. மணிகண்டன் சிறந்த ஒரு குருவுக்கு கீழே வித்தைகளை திறமையாக கற்று வந்தார். அவருடைய அசாதாரணமான திறமையை பார்த்த குரு இவர் சாதாரண சிறுவன் அல்ல, தெய்வாம்சம் பொருந்தியவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. கல்வியை முடித்து மணிகண்டன் குருதட்சணை கொடுக்கறதுக்காக குரு கிட்ட போனப்ப அவர் என்ன சொன்னார்னா, தனக்கு குருதட்சணை எதுவும் வேண்டானும் பார்வையும் பேச்சு திறனும் மற்ற தன்னுடைய மகனுக்கு பார்வையையும் பேச்சு திறனையும் அள்ளித்தருள வேண்டும் அப்படின்னு கேட்டார். மணிகண்டனும் குருவுடைய மகனை ஆசிர்வதித்து கண் பார்வையும் பேச்சு திறனையும் கொடுத்து குருவை வணங்கி அரண்மனைக்கு திரும்பினார். பந்தள மகாராஜா மணிகண்டனுக்கு பட்டாபிஷேகம் நடத்தலாம்னு முடிவு பண்ணினார். இதை தெரிஞ்சுக்கிட்ட மந்திரி, எங்கே மணிகண்டன் அரசனானா தனக்கான முக்கியத்துவம் போயிடுமோ அப்படின்னு பயந்து சதி செஞ்சா. விஷம் கொடுத்து மணிகண்டனை கொல்லலான்னு நினச்சா. ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு. அந்த நிலையில் அவன் மகாராணி கிட்ட போயிட்டு, தங்களுக்குன்னு ஒரு மகன் இருக்கிறப்ப காட்டில் கண்டெடுத்த மணிகண்டனை எதுக்காக அரச வாரிசாக்கணும் அப்படின்னு சொல்லி மகாராணியாரோட மனசை விஷமாக்குனான். மகாராணியாரே, நான் சொல்லறது மாதிரி கேட்டால் உங்களோட மகனுக்கு முடிசூட்ட முடியும் அப்படின்னு சொல்லி சதி திட்டம் தீட்டினான். மனசு மாறின ராணியோ, என்னோட மகன் முடிசூட்டிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயார் அப்படின்னு சொல்லிட்டா. மந்திரியுடைய திட்டப்படி ராணி தலைவலியால் அவதிப்படுற மாதிரி நடிச்சா. திவானால் அனுப்பப்பட்ட மருத்துவர் என்ன சொன்னார்னா, புலிப்பால் ஒன்றுனால தான் இந்த நோய் குணமாகும்னு சொன்னார். புலிப்பால் கொண்டு வரதுங்கிறது அசாத்தியம்னு தெரிஞ்சுக்கிட்ட மன்னன் தன் ராணியுடைய நலம் பொருட்டு புலிப்பால் கொண்டு வரவங்களுக்கு தன்னோட ராஜ்யத்தில் பாதியை கொடுக்கறதா பறையறிவித்தார். காட்டுக்கு போய் திரும்பியவங்க எல்லாம் புலிகளை கண்டோம், ஆனால் புலிப்பால் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் துக்கத்தோடு இருந்த மன்னன்கிட்ட மணிகண்டன் என்ன சொன்னார்னா, தந்தையே, நான் இருக்கிறப்ப நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் போய் புலிப்பாலை கொண்டு வரேன்னு சொன்னார். மன்னன் அதுக்கு, அடடா, நீ சின்ன பையன், போக வேண்டான்னு சொன்னார். மணிகண்டனோ, என் தாயுடைய நலத்துக்காக நான் அவசியமாக போய் புலிப்பால் கொண்டு வருவேன், போயிட்டு வர எனக்கு அனுமதி தாருங்க அப்படின்னு சொன்னார். அரை மனசோட மன்னன் மணிகண்டனை காட்டுக்கு போக அனுமதிச்சார்.
வழியில் உணவுக்காக தேங்காய் எண்ணெயும் அவல் பொரி இந்த மாதிரியான பண்டங்களையும் 2 பிரிவுகளாக கட்டி தலையில் வச்சுட்டு வில்லும் அம்பும் ஏந்தியபடி மணிகண்டன் காட்டுக்கு கிளம்புனார். புலிப்பாலுக்காக காட்டுக்குள்ளே போன மணிகண்டன் கூட சிவபெருமானால் அனுப்பப்பட்ட பஞ்சபூதங்கள் துணையாக போச்சு. 3 உலகத்துக்கும் நாதனான ஹரிஹரபுத்திரன் மணிகண்டனா அவதரித்து பம்பைக்கு வந்திருக்கிறத அறிந்த மாமுனிகள் மணிகண்டனை தரிசித்து வரவேற்றாங்க. இனி ஒரு கணமேனும் ஐயனை பிரிய மனசில்லாத அந்த முனிவர்கள் பம்பா நதியிலிருந்து 12 யோஜனை தூரம் இருக்கிற ஒரு மலை முகட்டில் ஒரு கோயிலை அமைச்சு அங்கே மணிகண்டனை அழைச்சிட்டு போனாங்க. வேத விதிப்படி சடங்குகள் செஞ்சு சிம்மாசனத்தில் மணிகண்டனை தர்ம சாஸ்தாவாக பிரதிஷ்டை செஞ்சாங்க. ராத்திரி பகல் பார்க்காம சாஸ்தாவை வணங்கி துதிச்சாங்க. பக்திக்கு வசப்பட்ட இறைவனும் அங்கேயே இருந்து அருள் பாலிக்க தொடங்கினார். இப்படியா பகவானுக்கு கோயில் உருவான இடம் பொன்னம்பலமேடுன்னு அழைக்கப்பட்டுச்சு. பகவான் பொன்னம்பலத்தில் கோயில் கொண்டிருப்பதை மகிஷியினால் தோற்கடிக்கப்பட்டு துயரத்தில் இருந்த தேவர்களுக்கு தேவகுருவான பிரகஸ்பதி சொன்னார். பரமேஸ்வரரோட கூற்றுப்படி பகவான் மணிகண்டனா அவதரித்து பம்பைக்கரையை அடுத்த பொன்னம்பலத்தில் கோயில் கொண்டிருக்காரு. அவரை நாடி நம்முடைய குறைய சொல்வோம். மகிஷியை அழிக்க வல்லவர் அந்த ஹரிஹரசுதன் ஒருத்தரே அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதுபடியே தேவர்களும் முனிவர்களும் பம்பை தீரத்தை வந்தடைஞ்சாங்க. பகவான் கோயில் கொண்டிருக்கிற பொன்னம்பலத்தை அடையிறது அப்படிங்கிறது இயலாத காரியங்கிறதுனால பம்பை கரையிலேயே நின்று பொன்னம்பலம் இருக்கிற திசையை நோக்கி ஐயனை துதிச்சு பாடினாங்க. அந்த துதி ஐயனுடைய செவிகளை எட்டுச்சு. பம்பை கரையிலேயே தேவர்களுக்கு முன்னாடி காட்சி கொடுத்தாரு மணிகண்டன். உங்களோட துதிகளால் மகிழ்ந்த உங்களுடைய குறைகளை களைவ, மகிழ்ச்சியை மாய்த்து உங்களுடைய வாழ்க்கையை மீட்டளிப்ப, உங்களால் சொல்லப்பட்ட இந்த துதிகளை கொண்டு என்னை போற்றுவோருக்கு குறைவில்லாத வாழ்க்கையை அளிப்ப, நீங்கள் ஸ்வர்கலோகம் புறப்படுங்க அப்படின்னு ஆணையிட்டு விட்டு புறப்பட்டார் மணிகண்டன். வாபுரன், கடுசப்தன், வீரபத்ரன், கூபநேத்திரன், கூபகர்ணன், கண்டாகர்ணன், மகாபலி இந்த மாதிரியான சேனாதிபதிகள் புடைசூழ ஐயன் ஆயுதபாணியா தன்னுடைய ரதத்தில் ஏறி போருக்கு புறப்பட்டார். பூதப்படைகளோட போர் முழக்கத்தோடு தன்னை ஒருவர் போருக்கு அழைக்கிறத கண்ட மகிஷி அடங்காத ஆவேசம் கொண்டா. தன் உடலோட ஒவ்வொரு ரோமக்கால்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான மகிஷ படைகளை உற்பத்தி செஞ்சு ஏவுனா. ஐயனும் தன்னுடைய அஸ்திரங்களால் அவளுக்கு பதிலடி கொடுத்தாரு. மகிஷியோட படைகளை மாய்த்து அழிச்சாரு. ஐயனுக்கு முன்னாடி மகிஷியோட மாயைகள் அனைத்தும் தகர்ந்து வீழ்ந்துச்சு. மீதமிருந்த மகிஷியுடைய படைகளை பூதப்படைகள் துவம்சம் செஞ்சது. தொடர்ந்து கதாயுதத்தோடு களம் புகுந்த மகிஷி அம்புகளை மழையென பொழிஞ்சா. அரக்கியுடைய அஸ்திரங்களை அழிச்சாரு மணிகண்டன். கடுமையான போர் தொடர்ந்துச்சு. வானவர்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த மகா யுத்தத்தை தரிசித்தாங்க. மல்யுத்தம் தொடங்கினப்ப அவளை அழிச்சிடலான்னு ஐயன் முடிவு செஞ்சாரு. சின்னஞ்சிறு பாலகனான மணிகண்டன் பிரம்மாண்டமான அரக்கிய பந்தாடுறது மாதிரி எடுத்து காற்றுல சுழற்றி வீசி எறிஞ்சாரு. பம்பா நதிக்கு பக்கத்தில் இருக்கிற அழுதி நதிக்கரையில் வந்து விழுந்தா மகிஷி. அவள் விழுந்ததால் எழுந்த ஒலி 14 உலகங்களையும் அதிரும்படி செஞ்சுது. அப்படி விழுந்த மகிஷி எந்திரிக்கிறதுக்குள்ள மணிகண்டன் அவன் மேலேயே குதித்து ஆனந்த தாண்டவம் செய்ய தொடங்கினார். தேவர்கள் மலர் பொழிய, யக்ஷ கிண்ணறர்கள் இசை முழங்க, கந்தர்வர்கள் கவிகள் பாட, தேவ துந்திபிகள் முழங்க, கிம்புரு நாரதாதி முனிவர்கள் கானம் பாட மணிகண்டனும் இசையோடு இசைந்து ஆடத் துவங்கினார். பகவானோட ஆனந்த தாண்டவத்தால் பூமி முதல் பாதாளம் வரை ஆடிச்சு. கடைசியாக மகிஷி வதம் செய்யப்பட்டா. இதை பார்த்து பயந்து ஓடின மற்ற அரக்கர் கூட்டங்களை பகவானுடைய பூதப்படைகள் கொன்று ஒழிச்சுது. பகவானோட அவதார நோக்கமான மகிஷி சம்ஹாரம் நிறைவுற்றதால் மறுபடியும் பொன்னம்பலத்துக்கே வந்து தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் பூஜிக்கும்படி வீற்றிருக்க வேண்டும் அப்படின்னு எல்லாரும் ஐயனை பிரார்த்தனை செஞ்சாங்க. மணிகண்டன் அதுக்கு என்னோட அவதார நோக்கம் முடிஞ்சிருச்சு, இனி நான் நிரந்தரமாக எனக்கான ஒரு இடத்தை தேர்வு செஞ்சு அங்கே கலியுக மக்களுக்காக தவம் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னை நினச்சி உருகிற பாண்டியனை பார்த்து திரும்புவேன் அப்படின்னு சொன்னார். தத்தரோட சாபத்தால் மகிஷ உருக்கொண்ட லீலாவதி ஐயனுடைய திருவடியின் விசேஷத்தால் உண்மையை உணர்ந்தா. தான் யாருன்னு அறிஞ்சா. தன்னுடைய தவறுகளை மன்னித்து தன்னை ஆட்கொண்டு சாப விமோச்சனம் அளித்து முக்தியும் தரணும் அப்படின்னு ஐயன்கிட்ட அடைக்கலம் வேண்டுனான். இதனால் மனமகிழ்ந்து போன ஐயன் மணிகண்டனும் அவளுக்கு அருள் செஞ்சார். அதன் பலனா மகிஷி தேவ சரீரம் பெற்று ஒரு தேவதையாக தோன்றி ஐயனை துதிச்சா. ஐயன் மணிகண்டன் அவகிட்ட,
இங்கே சபரி பர்வதத்தில் எனக்கான ஆலயம் ஒன்று அமைய போகுது. அங்கே நான் நிரந்தரமாக குடியிருக்க போகிறேன். என்னை தரிசிக்க இந்த மலை மேலே ஏறி வர கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு இங்கே தவ கோலத்தில் இருந்தபடி அருள் செய்ய போகிறேன். அப்படி இங்கே வர பக்தர்கள் எல்லாருக்கும் நீயும் அருள் செய், அவங்களுடைய வாழ்க்கையில் மங்களங்களை நிறைவேற்று அப்படின்னு அருளினார். அதுக்கப்புறம் சேனாதிபதியான வாபுரனை அழைச்சி எருமேலின்னு அழைக்கப்படுற பகுதியில் கோட்டைப்படி அமைச்சு அங்கே காவல் காத்திரு, விரைவில் நான் திரும்புவேன் அப்படின்னு சொன்னார். அடுத்ததா அங்கே கடந்த வளரும் தன்மை கொண்ட மகிழ்ச்சியுடைய பூத உடலை கற்களை கொண்டு மூடுறது அப்படின்னு மணிகண்டன் தீர்மானித்தார். அதை தன்னுடைய காலால் உதச்சி ஒரு பள்ளத்தில் தள்ளி கற்களை கொண்டு மூடினார். அதுக்கு உதவியாக ஆளாளுக்கு கற்களை போட்டாங்க. அவள் உடல் மேலே மிகப்பெரிய கல் மலையே உருவாச்சு. மகிழ்ச்சியுடைய உடலை மணிகண்டன் கற்களை கொண்டு மூடின இடம்தான் இன்றைய கல்லிடும் குன்று. அப்போ சிவபெருமான் மணிகண்டனுக்கு முன்னாடி தோன்றி அவருக்கு வாழ்த்து சொல்லி இந்திரன் ஆண் புலியாகவும் தேவர்கள் பெண் புலிகளாகவும் வடிவெடுப்பாங்கன்னு மணிகண்டன் புலி மேலே அமர்ந்து மாளிகைக்கு போகலாம்னு சொல்லி மறைஞ்சார். பெண் புலிகள் புடைசூழ ஆண் புலி மீது மணிகண்டன் வரதை பார்த்த மக்கள் வியப்பும் அச்சமும் கொண்டு நடுங்கி இங்கேயும் அங்கேயும் ஓடுனாங்க. பந்தள தேசமே புலிக்கூட்டத்தை பார்த்து நடுநடுங்குச்சு. அரண்மனை அலறுச்சு. மணிகண்டன் அழிஞ்சிருப்பாரு அப்படின்னு நினச்ச அமைச்சரும் அவரோட பேச்சை கேட்டு இப்படி நடந்துட்டோமே அப்படின்னு அரசையும் பதறி போனாங்க. புலி மீது அமர்ந்து மணிகண்டன் வரதை தூரத்திலிருந்து பார்த்த அதிசயத்த அரசன், இவ சாதாரண மனுஷன் இல்லை, 12 வயசு இன்னைக்கோட முடிவடையுது, அவன் யாருன்னு இன்னைக்கு தெரியும் அப்படின்னு நினச்சி மாளிகை முற்றத்துக்கு வந்தான். மணிகண்டன் தன்னோட தந்தையை பார்த்ததோ புலி மீதிருந்து இறங்கி, தந்தையே நான் புலிகளை கொண்டு வந்திருக்க, உடனடியாக பாலை கறந்து தாயோட நோய் தீர்த்து புலிகளை அனுப்புங்க அப்படின்னு சொன்னார். மன்னன் மணிகண்டன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரோட காலில் விழுந்து வணங்கி இனியும் தன்னை சோதிக்க வேண்டாம்னோ, மணிகண்டன் காட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா அங்கே நடந்த சதித்திட்டத்தை தான் தெரிஞ்சுக்கிட்டதாகவும் தன்னை மன்னித்து புலிகளை அனுப்பிவிடுமாறும் கேட்டுக்கிட்டாரு. தங்களோட தவறு உணர்ந்த மந்திரியும் ராணியும் மணிகண்டனுடைய திருவடிகளில் வீழ்ந்து தங்களை மன்னித்தருள வேண்டினாங்க. ராஜசேகர பாண்டியன் வேறற்ற மரம் போல ஐயனோட காலில் விழுந்தார். ஐயனே, நீர் காட்டில் கிடைத்த சாதாரண குழந்தை அல்ல, சாட்சாத் தெய்வமேதான். 12 வருடங்கள் கடந்ததோ உங்களுடைய அவதார ரகசியம் வெளிப்படும்னு முனிவர் ஒருத்தர் சொன்னார். நீங்கள் யாருன்னு எனக்கு உணர்த்தி அருள வேணும் அப்படின்னு கண்ணீர் மல்க வேண்டினார். உடனே மணிகண்டன் மானசீகமாக அகத்தியரை அழைச்சார். பாண்டியருடைய குலகுருவான அகத்தியர் அங்கே வந்தார். மன்னவா, இந்த பாலகன் ஹரிஹரபுத்திரனான சாட்சாத் தர்மசாஸ்தாவுடைய அவதாரம் அப்படின்னு மணிகண்டனோட அவதார ரகசியங்களை எடுத்துரைச்சார். ராஜசேகர மன்னனும் மணிகண்டனை சரண் புகுந்து தனக்கு முக்தி அளிக்குமாறு வேண்டிக் கொண்டார். அப்போ ராஜசேகர பாண்டியனுக்கு மணிகண்டன் பூதநாத கீதை அப்படின்னு ஒரு அற்புத ஞானோபதேசத்தை வழங்கினார். நடந்தது அனைத்தும் என் அவதாரத்தின் ஒரு விளையாட்டு. பூதநாத கீதையின் உண்மைப்படி என்னை பணிந்து உலகப்பற்றை விடுத்து பிறவிப்பினி நீங்கி என்னை அடைவாயாக. இனி நான் பொன்னம்பலத்துக்கு திரும்புவேன் அப்படின்னு அருள் பாலிச்சாரு மணிகண்டன். தர்மசாஸ்தாவோட திருவடிகளில் விழுந்து வணங்கின மன்னன், ஐயனே, நீங்கள் எங்களை நீங்கி போகக்கூடாது, உங்களோட பிரிவை எங்களால் தாங்க முடியாது. நீங்கள் என்னையும் உலகத்தோரையும் ஆட்கொள்ளற வகையில் உங்களுக்காக ஒரு ஆலயம் அமைக்க நினைக்கிறேன். நீங்கள் அந்த கோயிலில் எழுந்தருளி காலமெல்லாம் எங்களுக்கு அருள் பாலிக்கணும். கோயில் கட்ட வேண்டிய இடத்தையும் நீங்களே எங்களுக்கு காட்டணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாரு. மணிகண்டனும் ஒரு அம்பை எடுத்து எய்து, இந்த அம்பு எங்கே போய் விழுதோ அங்கே எனக்கு கோயிலை எழுப்புங்க அப்படின்னு சொன்னார். அப்படி எய்த அம்பானது பம்பை ஆற்றுக்கு பக்கத்தில் சபரி பர்வதத்து மேலே விழுந்துச்சு. அப்போ மணிகண்டன் என்ன சொன்னார்னா, அம்பு விழுந்த பம்பையாற்றுக்கு பக்கத்தில் மகாயோக பீடமான சபரி பர்வதத்துக்கு மேலே எனக்கு ஒரு ஆலயத்தை அமைச்சிடுங்க. அங்கே கலியுக மக்களுக்காக நான் பிரம்மச்சரிய யோகத்தில் ஆழ்ந்து தவம் புரிவேன். சபர குலத்தில் உதிச்ச என்னோட பக்தையான யோகினி வசித்த காரணத்தினால இந்த மலைக்கு சபரிமலைங்கிற பெயர் உண்டாச்சு. பக்தர்கள் பிரம்மச்சாரியாதி விரதங்களை ஒரு மண்டல காலம் அனுஷ்டித்து என்னை பார்க்கறதுக்கு வரணும். அப்போ மகிஷி மாரிகா வனத்தில் காவல் இருக்கிற என்னோட உயிர் மாதிரியான பூதப்படை நாயகன் வாபுரனை வணங்கிட்டு என்னுடைய பூங்காவனமான காட்டுக்குள்ளே வரணும். சபரிமலையே இனி காசிக்கு சமமாக விளங்கும், பம்பையே கங்கைக்கு சமமாகும். என்னோட ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மஞ்சாம்பிகை தான் அன்னபூரணியாவா.
கடு சப்தனே பைரவனாவா அப்படின்னு அருள் பாலித்த ஐயன், என்னுடைய அருள் என்னைக்கும் உனக்கும் உன்னுடைய வம்சத்துக்கும் உண்டு அப்படின்னு ஆசி சொல்லி மறைஞ்சாரு. ஐயன் அருளியபடியே ராஜசேகர பாண்டியனும் மற்றவங்களும் ஆலயத்தை உருவாக்குற பணியில் ஈடுபட்டாங்க. இந்த நிலையில் ராஜசேகரனுக்கு மணிகண்டனை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றுச்சு. அதுக்காக ராஜசேகர பாண்டியன் தியானத்தில் அமர்ந்தார். அப்போ அரசனுக்கு முன்னாடி பூதகண தலைவரான வாபுரன் தோன்றினார். பாண்டிய மன்னனே, பொன்னம்பலத்தில் ஜோதி ரூபனை அமர்ந்திருக்கிற ஐயன் அந்த இடத்துல உங்களுக்கு தரிசனம் தரதுக்காக உங்களை அழைத்து வரும்படி கட்டளையிட்டிருக்காரு. அதனால் நீங்கள் கண்களை மூடிட்டு என்னுடைய தோள்களில் அமர்ந்துக்குங்க அப்படின்னு சொன்னார். அதுபடியே பூதகணத்துக்கு மேலே ஏறின மன்னர் நொடி பொழுதில் பொன்னம்பலத்தை அடைஞ்சார். அங்கே முனிவரும் அமரரும் ஏகாந்தமாக தொழற பொன்னம்பலத்தில் கம்பீரமாக வீற்றிருந்தார் ஐயன். அவர் மன்னர்கிட்ட, தேவருக்கும் கிடைக்காத பாக்கியோ உங்களோட தவ பயனால் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எஞ்சி இருக்கிற உங்களுடைய கடமைகளை எல்லாம் முடிச்சுட்டு என்ன நீங்கள் வந்தடையுங்க. நீங்கள் வேண்டிக் கொண்டபடியே நீங்கள் உருவாக்குற ஆலயத்தில் தவ கோலத்தில் என்னோட உருவத்தை பிரதிஷ்டை செய்யுங்க. அதுக்கு வேண்டிய விக்கிரகம் உரிய காலத்தில் உங்களை வந்து சேரும். அங்கு குடிகொண்டு உங்களையும் உங்களுடைய வம்சத்தவரையும் ஏனைய பக்தர்களையும் காப்பது என்னோட கடமை. பிரதிஷ்டையை நடத்த அகத்தியரும் பரசுராமரும் வருவாங்க. கோயிலை உருவாக்குற நேரத்தில் உங்களுக்கு சிற்சில இன்னல்கள் உண்டாகும். அதையெல்லாம் வெல்ல என்னுடைய ஆசிகள் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு வாளை அவர்கிட்ட கொடுத்தாரு. அதுக்கப்புறமா அவரோட ஆணைப்படி மன்னரை சபரிமலை சாரலில் கொண்டு போய் சேர்த்தாரு வாபுரன். விரைவிலேயே ஆலய பணி துவங்குச்சு. ஐயன் சொன்னபடியே இடையூறு வந்து சேர்ந்துச்சு. மானுடன் ஒருத்தன் உருவாக்கின கோயிலுக்குள்ள ஐயன் வந்து எழுந்தருள்வதா அப்படின்னு நினச்ச தேவேந்திரன் ராஜசேகரனை போருக்கு அழைச்சான். அதனால் சண்டையிட வந்த ராஜசேகரன் மேலே வஜ்ராயுதத்தை ஏவுனா இந்திரன். உடனே ராஜசேகரன் ஐயனை மனசால சரணடைஞ்சார். ஐயன் கொடுத்த வாளை இந்திரன் மேலே ஏவினார். அந்த வாள் தேவேந்திரனை விரட்டத் தொடங்குச்சு. எங்கே போயும் தப்பிக்க முடியாத தேவேந்திரன் கடைசியாக ராஜசேகரன் கிட்டவே சரணடைஞ்சான். தன்னுடைய செயலுக்காக வருத்தப்பட்ட தேவேந்திரன், மன்னா, உன்னுடைய பக்தியோட மகிமை தெரியாமல் பிழை செஞ்சுட்ட, பொறுத்தருள்வாய். இனி எந்த தடையும் இல்லாமல் ஆலயப்பணி நிறைவடையும். விஸ்வகர்மாவையும் உனக்கு துணையாக அனுப்புகிற. மகர சங்கிரமத்தன்று பூர்ண சாநித்தியத்தோடு பகவான் இங்கே எழுந்தருள்வார் அப்படின்னு வாழ்த்தி விடை பெற்றான். கோயில் பணிகள் தொடர்ந்துச்சு. 18ஆம் படி நீர்நிலைகள் ஏற்படுத்தப்பட்டுச்சு. இந்த நிலையில் ராஜசேகரனுக்கு ஐயன் விரும்பியபடியே அவருடைய விக்கிரகத்தை அமைக்கணும் அப்படிங்கிற கவலை உண்டாச்சு. அன்னைக்கு ராத்திரி மன்னரோட கனவுல பரசுராமர் தோன்றினார். அவர் என்ன சொன்னார்னா, நான் கேரள க்ஷேத்திரத்தை உருவாக்கினப்ப ஐயன் எனக்கு அளித்த வரத்தின்படி இந்த பூ உலகில் 14 தலங்களில் அவர் கோயில் கொள்வார். அவை அனைத்துக்கும் தலைமை பீடமாக சபரிமலை திகழும். இந்த கோயிலில் யோகமூர்த்தியாக அவரை பிரதிஷ்டை செய்வாயாக. அன்றைய தினம் நானும் அகத்தியரும் வருவோம் அப்படின்னு அருளினார். அதுபடியே சகலமும் நடைபெற்றுச்சு. சனிக்கிழமையும் கிருஷ்ணபட்சத்து பஞ்சமியும் உத்திர நட்சத்திரமும் கூடிய சுப வேளையில் பரசுராமரும் அகத்தியரும் வந்து பிரதிஷ்டை நடத்த மகர சங்கிரமம் உதிக்க பகவான் தர்மசாஸ்தாவுடைய கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றுச்சு. திருக்கோயிலுக்கான பூஜை வழிமுறைகளை பரசுராமர் அருளினார். அகத்திய முனிவர் கோயிலுக்கு வருவோர் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை அருளி தாமே முதல் பூஜையை நடத்தினார். வருஷம் லட்சோப லட்சம் மக்கள் ஜாதி மத பேதமற்று மாலை அணிஞ்சு 41 நாட்கள் கடுமையாக விரதம் அனுசரித்து ஐயனுடைய பூஜைக்குரிய நெய் நிரப்பின தேங்காய் மற்றும் பூஜை பொருட்கள் அடங்கிய ஒரு முடியும், நடந்து போகிறப்ப வழியில் தேவைப்படுற உணவுப் பொருட்கள் அடங்கிய இன்னொரு முடியுமான இருமுடி கட்டோடு ஐயப்பன் நாமம் சொல்லி பம்பை நீராடி சபரிமலையை அடைஞ்சு புனித 18 படி ஏறி ஐயப்பன் அருள் பெற்று வராங்க. ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி தினத்தன்று ஐயப்பன் தன்னுடைய பக்தர்களுக்கு ஜோதி உருவில் காட்சி அளித்து ஆசியளிக்கிறார். ஒருமுறை ஐயப்பனை பார்க்கறதுக்காக பந்தள மகாராஜா வந்திருந்தார். அப்போ தன்னுடைய தந்தைங்கிற காரணத்தினால ஐயப்பன் எழ முயன்றார். இறைவன் தனக்கு மரியாதை செய்ய எழுந்திருக்கக்கூடாது அப்படின்னு நினச்ச பந்தள மகாராஜா தன்னுடைய தோளில் போட்டிருந்த பட்டு அங்கவஸ்திரத்தை ஐயப்பனை நோக்கி தூக்கி போட்டார். அப்போ அந்த அங்கவஸ்திரம் ஐயப்பனோட காலை சுற்றிருச்சு. கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்தோன்னா ஐயப்பன் அமர்ந்த கோலத்திலிருந்து சற்றே எழுந்திருப்பது போல தோன்றும்.
ஐயனோட திருவடி தியானத்திலேயே காலத்தை கழிச்சாரு மன்னன். ஒரு நாள் அசரீரி ஒழிச்சுது. அது என்ன சொல்லுச்சுன்னா, ராஜசேகரனே, பிறவி பயனை அடைஞ்ச உனக்கும் உன்னுடைய வம்சத்துக்கும் என்னுடைய அருளும் ஆசையும் உண்டு. ஆலயத்தோட பூஜைகளை முறையாக நடத்துங்க. இனி வருடந்தோறும் உன்னுடைய பரம்பரையை சேர்ந்தவங்க எனக்கான திருவாபரணங்களோடு வந்து என்னை தரிசிக்கட்டும். என்னை காண வரும் பக்தர்களோட ஆனந்தத்துக்காக நான் இனி இங்கு நிலையாக இருந்து என்னுடைய அன்பர்களை அனுகிரகிப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு. இதை கேட்ட மன்னன் பேருவகை அடைஞ்சார். பந்தளத்துக்கு போய் பொறுப்புகளை தன்னுடைய மகன்கிட்ட ஒப்படைச்சு திரும்பியவர் அதுக்கப்புறமா ஐயனையே தியானித்து அவருக்குள்ள ஐக்கியமானார். வாபர்னு ஒரு இஸ்லாமியர் கொள்ளக்காரராக இருந்தார். ஐயப்பன் கோயிலுக்கு போகிற வழியில் அவர் தன்னோட வந்த மக்களுக்கு கூடாரங்கள் அமைச்சு கொடுத்து தங்க வச்சிருந்தார். கோயிலுக்கு வர பக்தர்கள் கிட்ட கொள்ளையடித்து அந்த பொருட்களை தன் கூட தங்கி இருந்தவர்களுக்கு வழங்கி வந்தார். அரசர்களால் வாபரை பிடிக்க முடியலை. அதனால் அவங்க ஐயப்பன் கிட்டவே இதை பற்றி முறையிட்டாங்க. குழந்தையாக இருந்த ஐயப்பன் வாபருக்கு எச்சரிக்கை விடுத்தார். என்னை காண வர பக்தர்களை துன்புறுத்துனா உன்னை அழிச்சுடுவேன் அப்படின்னு சொன்னார். இரக்க குணமுள்ள வாபர் சிறுவனான ஐயப்பனை பார்த்து சொன்னார், குழந்தையே, நீ என்னோட குழந்தை மாதிரி இருக்க. உன்னை எப்படி நான் கொல்லுவேன்? என்னை நீ துன்புறுத்த வேண்டாம், போயிடு அப்படின்னு சொன்னார். இதுக்கெல்லாம் கலங்காத ஐயப்பன் வாபரை கொல்ல முயன்றார். உடனே வாபர் ஐயப்பன் கிட்ட, என்ன நீ கொன்னுட்டேன்னா என்னை நம்பி இங்கே குடியிருக்கிற மக்களை என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்டார். ஐயப்பன் உடனே அவங்களுக்கு வேண்டிய பொருளை கொடுத்து நல்லபடியாக வாழ வைக்கிறேன்னு சொன்னார். அதுபடி அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டுச்சு. அத்தோடு என்னுடைய கோயிலுக்கு வர பக்தர்கள் உன்னோட இடத்துக்கும் வருவாங்க. அவங்கள சோதிச்சதுக்கு அப்புறமா தான் நீ என்னோட மலைக்கு அவங்கள அனுப்பி வைக்கணும் அப்படின்னு ஐயன் சொன்னார். இதுபடி சரியாக விரதம் இருக்காதவங்க, பிரம்மச்சாரியம் பூணாதவங்க, இளம் பெண்கள் இவங்களை நீ இந்த இடத்துலையே தடுத்து நிறுத்திடணும் அப்படின்னு ஐயன் உத்தரவிட்டார். ஐயப்பனோட தாராள மனமறிந்த வாபர் ஐயப்பனோட சொல்படி இன்னைக்கு வரைக்கும் பக்தர்களை சோதிச்சுட்டு இருக்கிறதா நம்பப்படுது. இந்த பள்ளிவாசலில் பக்தர்களுக்கு இப்போவும் திருநீர் தராங்க. அங்கே விபூதி பூசினதுக்கு அப்புறமா தான் சபரிமலைக்கு போகிறது வாடிக்கையாக இருந்து வருது. சரணம் ஐயப்பா சாமி, சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா சாமி, சரணம் ஐயப்பா. ஓம் ஹரிஹர சுதனே சரணம் ஐயப்பா, ஓம் பம்பையில் பிறந்தவனே சரணம் ஐயப்பா, ஓம் சபரிமலை சாஸ்தாவே சரணம் ஐயப்பா, ஓம் குருமகனின் குறி தீர்த்தவனே சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா சாமி, சரணம் ஐயப்பா. ஓம் புலிப்பாலை கொணர்ந்தவனே சரணம் ஐயப்பா, ஓம் இருமுடி பிரியனே சரணம் ஐயப்பா, ஓம் பாவமெல்லாம் அழைப்பவனே சரணம் ஐயப்பா, ஓம் தீராத நோய் தீர்ப்பவனே சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா சாமி, சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா சாமி, சரணம் ஐயப்பா. ஓம் எங்கள் குலதெய்வமே சரணம் ஐயப்பா, ஓம் உலகாளும் காவலனே சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா சாமி,